உலகம் தராத பதிலும் உலகம் தராத விடுதலையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவன் இன்று உங்களுக்கு தருகிறார். பிரியமானவர்களே, நீதிமான்கள் மேல் கர்த்தர் எப்படியாக இருக்கிறார் என்று வேதத்திலே பார்ப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறது. உங்களுடைய வேண்டுதலுக்கு அவருடைய செவிகள் கவனமாய் கவனித்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியில் என்ன செய்வோம் என்று திகைத்து எதுவுமே வாய்க்காம தோற்றுப்போன நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய நீதிக்கு தக்க இந்த பூமியிலே பலன் இல்லை என்று உங்களையே நீங்கள் வெறுத்து நீங்கள் அமர்ந்திருந்தாலும் கர்த்தர் நீதிமான்கள் மேலே நோக்கமாக இருக்கிறார். ஆகவே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்க. அவர் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு செவி சாய்த்து கவனமாக இருக்கிறார். நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி பாருங்கள். உலகம் தராத பதிலும் உலகம் தராத விடுதலையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவன் இன்று உங்களுக்கு தருகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.